ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி. வெறும் உருளைக்கிழங்கும் ப்ரெட்டு மட்டும் இருந்தால் போதும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்ம செய்கிற சமையல் நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அன்போட கேர் எடுத்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து நல்லா மசிச்சு விடணும். நல்லா மாவு மாதிரி மசிக்கணும். இப்போ 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு ஈரப்பதம் போக நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்படி விட்டோடையுமே எடுத்துருங்க. நல்லா புழிஞ்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு இந்த மசிச்ச உருளைக்கிழங்குல போட்டு இதை வந்து பிணைஞ்சுக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுக்கிற அந்த ப்ரெட்டு தண்ணியில் போட்டோன்னே எடுத்துருங்க, இல்லைன்னா இதாயிரும், நல்லா ஊறிடும். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இந்த லீவில் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, 1 ஸ்பூன் வந்து ஆரிகானோ, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள். இப்போ இதெல்லாம் ஒன்றா நம்ம இதில் உள்ள போட்டுடணும். போட்டு நல்லா இதை பிணைஞ்சி விட்டுருங்க. இப்போ பிணைஞ்ச மாவுலேருந்து இப்படி எடுத்து நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு பிணைஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் வச்சிடணும். இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க. கத்தியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு மாவு தொட்டுட்டு நீங்கள் ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கீத்து போட்டுக்கோங்க. இப்படி இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு இப்படி நல்லா நசுக்கி விடுங்க. அதே மாதிரி இதுவும் இப்படி எல்லா மாவையும் இப்படி நசுக்கி விட்ருங்க. இது ஒரு டிசைனாக நல்லாயிருக்கும். குழந்தைங்க லீவில் இருக்கும்போது அது மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ இதே மாதிரி இந்த ரோலு நம்மக்கிட்ட இருக்கிற எந்த மாவு இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். மாவு பிணைஞ்சோன்னே கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும். பற்ற வச்சு நான் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கிறேன். இதில் வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. சூப்பராக எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி போர்க்கில் வச்சு நம்ம போட்டிருக்கோம்னா அதையெல்லாம் எடுத்து நம்ம ஒன்றா உள்ளே வச்சிடலாம். மெதுவாகவே வைங்க ஃப்ளேமு. இது எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா உப்பி வருது. இதேமாரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. போட்டோன்னே கரண்டி விடாதீங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வைங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ஆனால் போதும். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. பொறுமையாக செய்யுங்க. இது வந்து சாஸ் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்து விட்டுறோம். வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி எடுத்துடலாம். இதேமாரி அடுத்த பேட்சையும் நான் வந்து பொரிச்சு எடுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். எனக்கு இவ்வளோ வந்துருக்குது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இது போதும். நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ணி செஞ்சுருக்குறோம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.